வாங்க சார். சரி சீக்கிரம். சரி சார். சூர்யா சீக்கிரம் சட்டையை காட்டுங்க. கேட்டுங்க. டேய் வாடா. சீக்கிரம் சூர்யா. டைம் ஆகுது. சீக்கிரம் சார். இல்ல சீக்கிரம். கழட்டுங்க. சீக்கிரம் சூர்யா. சீக்கிரம். சீக்கிரமா கழட்டு. டேய் வாடா. வாடா. இது போடுங்க. சீக்கிரம் போ. சீக்கிரம். சீக்கிரம் வாங்க சார். என்னைய சத்தம் இது? கேட்க மாட்டேன். இது கதவு திறந்துட்டா. சீக்கிரம். சார் வாங்க சார் சீக்கிரம் வாங்க சீக்கிரமா சீக்கிரமா. சார் தப்பிச்சு ஓட பாக்குறேன் சார். என்ன பிரச்சனை? தப்பிக்க பாக்குறான் சார் இவன். பாக்குறேன் சார் ஒரிஜினல் சூர்யா சார். தப்பிக்க ஓட பாக்குறேன். பாருங்க சார். சார் நான் சொன்ன கேளுங்க சார். துடுப்பை இழந்த படகு மாதிரி, ரெக்க ஒடிஞ்ச பறவை மாதிரி, தும்பிக்கையை இழந்த யானை மாதிரி, இப்ப நம்பிக்கையை இழந்து நான் உன்கிட்ட ஓடி வந்திருக்கேன். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சும் கூட பைத்தியம் மாதிரி நான் ஏன் உன்னை நம்பி வந்திருக்கேன்னு தெரியுமா? பருவமழை முடிஞ்ச பிறகும் லேசா தூர்ற சாரல் மழை மாதிரி நீ எனக்கு சின்னதா ஒரு வழிய காட்ட மாட்டியான்னு ஒரு ஏக்கம். எங்கெங்கயோ யார் யாருக்கோ நீ உன் அருளால அற்புதம் நடத்தி காட்டுற மாதிரி நீ எனக்கும் காட்ட மாட்டியான்னு ஒரு ஆசை. என் ஆசையை நீ நிறைவேற்றினாலும் சரி, இல்ல நிராசையா ஆக்குனாலும் சரி, உன் சன்னதியே சரணாகதின்னு உன்னை தேடி வந்துட்ட. இங்க இருந்து நான் போகும்போது என்ன வெறுங்கையோட அனுப்புவியோ, இல்ல என் சூர்யாவை என்கிட்ட கொடுத்து அனுப்புவியோ, அது உன் இஷ்டம். காயத்ரி. காயத்ரி. அப்பா வீரா, கவலைப்படாதம்மா. இந்த ஆத்தாளும் சரி, இந்த அப்பனும் சரி, உன்னை வெறுங்கையோட அனுப்ப மாட்டாங்கம்மா. என்னம்மா அப்படி பாக்குற? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ நீ. அப்படிப்பட்ட நீ நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்க மாட்டோமா? உன் சந்தோஷத்தை எப்படி நாங்க கையோட கொண்டு வந்திருக்கோம்னு பாருமா. அங்க சூர்யா, காயத்ரி. சூர்யா, 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 காயத்ரி. சூர்யா. என்ன மன்னிச்சிரு காயத்ரி. என்னால தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட. இல்ல, நீங்க தான் சூர்யா, நீங்க தான் சூர்யா என்ன மன்னிக்கணும். உங்க உருவத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட இத்தனை நாளும் இருந்தேன்னு நினைச்சா எனக்கே என் மேல அருவருப்பா இருக்கு. சச்ச, நீ அந்த மாதிரி நினைக்கிற? இந்த காலத்துல உண்மையை யாருமே நம்புறதில்ல. நீ எந்த தப்பும் பண்ணல. இல்ல சூர்யா, இந்த உலகமே அவனை நம்பி இருக்கலாம், ஆனா நான் நம்பி இருக்க கூடாது சூர்யா. உருவத்தை மட்டும் பார்த்துட்டு நானும் ஏமாந்துட்டேன். என்ன காயத்ரி இப்படி பேசுற? என் அம்மாவே அவனை பார்த்து நம்பிட்டாங்க. பாவம், நீ என்ன பண்ண முடியும்? அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே அந்த ராஸ்கல் எப்படி வரான்னு நான் பாக்குறேன். காயத்ரி, நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்க போற அடையாள அணிவகுப்பு முடிகிற வரைக்கும்
இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேணாம். நீங்க ஸ்டேஷனுக்கு போறீங்க, அங்க இருக்கிறது சேகர் தான் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. சரி வீரா. சூர்யா, இங்க எதுவும் நடந்த மாதிரி காட்டிக்காதீங்க. சரிங்கப்பா. எப்பவும் போல காயத்ரி கூட இருந்தது போலவே காட்டிக்கிங்க. அதான் நல்லது. சூர்யா, அப்படின்னா நீங்க பின்னாடி இருக்கிற அந்த மண்டபத்துல தங்கிக்கோங்க. சரி, அப்ப நான் போயிட்டு காலையில வரேன். நீ பத்திரமா இரு. சரி, என்ன அந்த ஆத்தா பாத்துக்குவா சூர்யா. ஆமா சூர்யா. வீரா, அந்த சேகரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி கூட்டிட்டு போனீங்க? அதெல்லாம் பெரிய கதைமா, அதை நான் அப்புறம் சொல்றேன். நீ பார்த்து ஜாக்கிரதையா இருமா. நாங்க கிளம்புறோம். சரி, வரமா. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஆண்டவா, வாங்க மாமா போலாம். பார்த்துருங்க. ஜாக்கிரதை. சரிங்க. ஓகே. காயத்ரி, நான் மண்டபத்தில் போய் படுத்துக்கிறேன். காலையில பார்க்கலாம். சரி, வரேன். என்ன சேகர், இது நீ எதிர்பார்க்கலல்ல? இப்படிதான் சேகர், வாழ்க்கையில பல விஷயங்கள் நாம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு நடந்துரும். அதுக்கு பேர் தான் தலைவிதி. என்ன காயத்ரி, சேகர் என்ன சொல்றாரு? சாரி, சூர்யா என்ன சொல்றாரு? என்ன முறைக்கிற? என் முக மாதிரி மாத்தி வச்சுக்கிட்டா நீ சூர்யா ஆயிடுவியா? நீ மட்டும் என்கிட்ட தனியா சிக்கிருந்த அவனை நான் உன்னை கண்டந்தொண்டமா வெட்டி போட்டிருப்பேன். சூர்யா, இவன்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வாங்க போலாம். தப்பு பண்ணிட்ட காயத்ரி, பெரிய தப்பு பண்ணிட்ட. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. மிருகமா சுத்திக்கிட்டு இருந்தானா, உன்னாலதான் மனுஷனா மாறின. இப்போ உன்னால நான் திரும்பவும் மிருகமா மாறப் போறேன். உன்னால எப்பவுமே மனுஷனா மாறவே முடியாது. நீ எல்லாம் பிறவியிலேயே மிருகம்தான். என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டமேன்னு இப்படி எல்லாம் பேசுறியா நீ? உன் புருஷன் உருவத்துல நான் இருக்கிறதுனால என்ன ஒண்ணு சொங்கி நினைச்சிடாத. ஏய் டேய், வேணாம். நான் சேகர். நான் நினைச்சது கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு தப்பு பண்றவன். இத பார், உள்ள இருக்கிறது நான் தான் தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே எங்க அப்பா என்னை வெளியில கொண்டு வந்துருவாரு. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமா பாரு, இந்த சேகரோட ஆட்டம் எப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். என்ன, உங்க அப்பா உன்னை வெளியே எடுத்துட்டு வருவானா? முதல்ல உங்க அப்பனை யார் வெளியே கொண்டு வருவாங்கன்னு பாரு. பெரியவரை கேஸை கோர்ட்டில் பார்த்துக்க சொல்லுங்க. இப்போ நீங்கள் கிளம்புங்க சார். சார், சொல்லுமா. இந்த சேகரும் இவனோட அப்பா சபாபதியும் சேர்ந்து கோவில்ல இருக்கிற மரகத லிங்கத்தை கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அதுக்காக தான் இந்த சேகர் சூர்யா வேஷத்துல இங்க வந்திருக்கான். போலி லிங்கத்தை கோயில்ல வச்சுட்டு ஒரிஜினல் லிங்கத்தை எடுத்து கொடுத்தாதான் ஏன் புருஷனை உயிரோட விடுவோன்னு என்னைய மிரட்டினாங்க சார். இதை நீங்க எந்த கோர்ட்ல வந்து சொல்ல சொன்னாலும் நான் சொல்லுவேன். இது போதும் காயத்ரி, இந்த ஒரு கம்ப்ளைண்ட் போதும். இதை வச்சே அந்த பெரியவரை தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டிடலாம். ஹலோ இன்ஸ்பெக்டர், தூக்கி வச்சு லாடம் கட்டுறதுக்கு எங்க அப்பா என்ன மாடு நினைச்சியா இல்ல குதிரை நினைச்சியா? சிங்கம்யா, சிங்கம். சிங்கமா அசிங்கமான்னு நானே நேரில் போய் பார்த்துட்டு வர்றேன். உள்ள உங்க அப்பனுக்கும் ஒரு இடத்த போட்டு வை. நீங்க வாங்க. காயத்ரி, கூடிய சீக்கிரமே நான் உன்னை தேடி வருவேன். அது வரைக்கும்
இதை வச்சுக்க. ஏய் சூர்யா வேண்டாம் சூர்யா. வாங்க. என்னையா சொல்ற? ஆமாங்கய்யா, அந்த காயத்ரி நம்மளை ஜெயிச்சிட்டா. நாம தானே அந்த சூர்யாவை சேகராவும் சேகர சூர்யாபாவும் மாற்றி வச்சு விளையாடணும். ஆனால் அந்த காயத்ரி ரொம்ப தெளிவாக பிளான்லாம் பண்ணி அந்த சேகரை போலீஸில் மாட்டி விட்டுட்டா. இப்ப சேகர் எங்க இருக்கான்? வேற எங்க, லாக்கப்பில் தான். யோ வக்கீலே, இது சொல்லதான் நாங்க எவ்வளவு பணம் கொடுத்தோமா? ஸ்டேஷன் உள்ள இருக்கிறது எங்க அண்ணன் சேகர்னு தெரிஞ்ச உடனே அவனை ஜாமீன்ல எடுக்க வேண்டியதானே? எனது ஜாமீனா? அட போங்கம்மா. அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம சேகர் மேல வேணுமுன்னே நான் பெயிலபிள் கேஸ் போட்டு வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரியவரையும் அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஐயா, எனக்கு தெரிஞ்சு உங்களை தேடி இன்ஸ்பெக்டர் இங்க தான் வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள நீங்க தப்பிச்சு போயிடுங்கய்யா. என்ன அரெஸ்ட் பண்ற அளவுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? ஐயா பெரியவரை, அந்த காயத்ரி உங்க மேல ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. நான் உங்களுக்கு கோர்ட்ல பெயில் மூவ் பண்ணவே குறைஞ்சது 3 நாளாவது ஆகும். அது வரைக்குமாவது கொஞ்சம் தலைமறைவா இருங்களேன். அப்பா வாங்கப்பா போயிடலாம். ஐயா கிளம்புங்கய்யா. என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஐயா எங்கேயாவது வெளியூர் போயிருங்கய்யா. போலீஸ்காரங்க வந்துட்டு போறாங்கய்யா. சீக்கிரம் கிளம்புங்கய்யா. அம்மா அப்பாவை கூட்டிட்டு கிளம்புமா. அப்பா வாங்கப்பா போலாம். அம்மா கிட்ட அவசரமா வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு என் போனையும் அப்படியே எடுத்துட்டு போயிடலாம்ப்பா. அப்பா வாங்கப்பா போலாம். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சீக்கிரமா உள்ள உட்காரு. யோ வண்டி சீக்கிரம். அதோ அந்த வண்டி தான். ஃபாலோ பண்ணு புடி. சீக்கிரமா போ. ஃபாலோ பண்றான். ஐயோ போயா? சரிங்க. போ சீக்கிரம் போ. சீக்கிரம். போங்க, நான் சீக்கிரமா. சரிம்மா. அவன் எங்க போனாலும் விடக்கூடாது. இன்னைக்கு புடிச்சே ஆகணும். போ சீக்கிரம் போ. அப்பா அப்பா நீங்க வேணா தப்பிச்சு போயிடுங்கப்பா. நான் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். உனக்கு என்ன பைத்தியமா? ஐயோ அதுக்கு இல்லப்பா, நான் சரண்டர் ஆயிட்டு எல்லா குத்தத்தையும் நான் ஒத்துக்கிறேன்ப்பா. அப்புறம் உங்களை தேட மாட்டாங்கல்லப்பா. ஐயோ எனக்கு நீங்க வெளியில இருக்கணும்ப்பா, அவ்வளவுதான். நான் ஜெயில இருக்கிறது ஒண்ணுதான், நீ ஜெயில இருக்கிறது ஒண்ணுதான். நாம 2 பேருமே வெளியில தான் இருப்போம். நீ கவலைப்படாம இரு. ஃபாலோ பண்ணு. சீக்கிரமா போ. சரிங்க சார். அண்ணா வேகமா போங்கண்ணா. வேகமா போ. டிரைவர் சீக்கிரம் போயா. போ ஸ்பீடா போ. சீக்கிரமா போ. என்னையா நீ சீக்கிரம் போ. எங்க போச்சு அந்த வண்டி? ஃபாலோ பண்ணு. பார்த்து ஃபாலோ பண்ணு. சீக்கிரமா போ. என்னையாச்சு? என்னாச்சுண்ணா? போய் அந்த லெஃப்ட்ல கட் பண்ணிக்க. ஐயா வண்டி ஏதோ ரிப்பேரிங்க. எடுங்கண்ணா, வண்டி சீக்கிரமா. ஸ்டார்ட் ஆக start பண்ணி மாட்டேங்குது. பாரு. பாக்கணுங்க, அந்த பாக்குறீங்க. என்னண்ணா இப்படி பண்றீங்க? முதல்ல இதை செக் பண்ண மாட்டீங்களா? ச்சே. யோ போயா. சீக்கிரம் வா. யோ ஐயா. இறங்கி ஓடியா. ஆ. கல்யாணி ஓடி வா. சீக்கிரம் ஓடுங்க.
राधिराजाय प्रसह्य दाहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समे कामां कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः எடுத்துக்கோ காயத்ரி இந்த க்ஷணத்தோட உங்களை பிடிச்ச எல்லா கெட்ட நேரமும் சரியாயிடும் காயத்ரி என்ன ஒண்ணு அந்த சிவன் ஏன் உன்னை இப்படி சோதிச்சான்னு தான் நேக்கு புரியல எல்லாம் நன்மைக்கு தான் குருக்களையா. சிவனோட சோதனை கூட இன்னும் எங்களோட பாசத்தை அதிகமா தான் ஆக்கிடுச்சு. உன் மனசு யாருக்கும் வராது காயத்ரி. நல்லதுல இருந்து கெட்டதை பாக்குறவா மத்தியில நீ கெட்டதுல இருந்து நல்லதை பாக்குற. இனிமே நோக்கு எந்த குறையும் வராது. டே அம்பி, நீ எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணிருக்கியோ அதான் காயத்ரி நோக்கு ஆத்துக்காரியா அமைஞ்சிருக்கா. ஆமாங்க ஐயா, நான் பண்ண புண்ணியம் தான் காயத்ரி எனக்கு பொண்டாட்டி அமைஞ்சிருக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. இவர் எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் தான் புண்ணியம் செஞ்சிருக்கணும். எனக்காக இவரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? இதே அன்போட எப்பவுமே நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கணும். எல்லாம் இன்னைக்கோட முடிஞ்சது. அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு உங்க எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு வச்சிருக்கான் இந்த பரமேஸ்வரன். போன பௌர்ணமிக்கு தான் தடங்கள் ஏற்பட்டது. இந்த பௌர்ணமிக்கு நீங்க ஒண்ணு சேரணும். அதுதான் அந்த சித்தரோட சித்தமும் இந்த சிவனோட சித்தமும். இன்னைக்கு ராத்திரி எங்க ஆத்துல தங்கி நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த அம்பாளே மகளா பொறப்பா. சீக்கிரமா என் பேத்திய என் கையில கொண்டு வந்து கொடுங்கோ. சூர்யா, இந்த குங்குமத்தை எடுத்து காயத்ரிக்கு வச்சு விடுப்பா. ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. இப்போ என்ன பண்றது? போலீஸ் நம்மள துரத்துது. ஏய் ஓடாத, சுற்றுவேன், நில்லு. ஏய் அப்பா, கல்யாணி ஓடு, நீ ஓடு. அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா. ஏய் வாங்கப்பா, வாங்க. ஓடாதீங்க, நில்லுங்க. பாத்து. அப்பா, வாங்கப்பா, இப்படி போயிடலாம். முத்தையா, என்னப்பா
ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? சொல்லியா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. நான் உன்னை பெத்தவடா, என்கிட்ட மறைக்காத. என்னாச்சுன்னு சொல்லு. நேத்து நைட்ல இருந்து நீ சரியா இல்ல. நேரா வீட்டுக்கு வந்தவன் அப்படியே போய் படுத்துட்ட. காலையில என்னடான்னா சுபகிட்ட நீ கத்திக்கிட்டு இருந்த. இப்படியெல்லாம் நீ இருந்ததே இல்லையேப்பா. குற்ற உணர்ச்சி ஊர்த்துதும்மா. என்னையா சொல்ற? உனக்கு குற்ற உணர்ச்சி வர அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? நான் பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பக்கம் மனசு சரின்னு சொல்லுது, ஒரு பக்கம் தப்புன்னு சொல்லுது. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. என்னன்னு சொன்னாதானப்பா சரியா தப்பான்னு தெரியும். அதான் சொன்னேனம்மா, சூர்யாவை காயத்ரி கூட சேர்த்து வைக்கிறதா இல்லை சுப்பு கூட சேர்த்து வைக்கிறதான்னு ஒரே குழப்பமா இருக்கு. அதான் காலையில சுப்புக்கிட்ட சொல்லிட்டு போனியே சூர்யாவை கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு. சும்மா அவளை இப்போதைக்கு சமாளிக்கிறதுக்காக சொன்னம்மா. என்னது, சமாளிக்கிறதுக்காக சொன்னியா? இப்போ சூர்யா எங்க இருக்கான்? சொல்லியா? காயத்ரி கிட்ட. சூர்யாவை காப்பாற்றி கொண்டு போய் காயத்ரி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஐயோ, என்னப்பா சொல்ற? சுப்பு உன்னை நம்பிதானே இங்க வந்து உட்கார்ந்துருக்கா. அதாம்மா எனக்கு உறுத்தலாக இருக்கு. என்னை நம்பி வந்த சுப்புக்கு துரோகம் பண்ணிட்டோமேனு மனசாட்சி உறுத்துதுமா. சூப்பர்ண்ணே. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணோம்? மொபைலுக்கு சுவாமி. ஏஷா பண்ணலாமே. என்ன சிஸ்டம்? 1+3 சுவாமி. 1+3 ஆய நமக. 3000 mAh பேட்டரி சுவாமி. ஆஹா, 3000 mAh பேட்டரி ஆய நமக. ஸ்னாப் டிராகன் ஆய நமக. ஆண்ட்ராய்டு OS சுவாமி. ஆண்ட்ராய்டு OS ஆய நமக. ஓம் ஐம் க்ரீம் ஓம் கம் கணபதியே நமக. ஹோம் சொல்லும்போது அங்க அடிக்கிறாங்களா? காலை நீக்கேச்சு உள்ளாங்கல்ல தான் அடிப்பாங்க. இந்த டிவி ஆஃப் பண்ணுமா. உடனே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அவன் நேரம் பவானி டிஎஸ்பி ஆஃபீஸில் போனதுக்கு உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு என்ன கொஞ்சம் வைஃபையா என்னமா பண்ணீங்க? சாரிடா, டிவி சுவிட்ச் பதில் மோடம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்தா பெண்ணு கிடைக்கல. மாப்பிள்ளை இருக்கார், நல்ல வேலையில் இருக்காருங்க. அப்புறம் பொண்ணு தாங்க கிடைக்கல. என்கிட்ட 2 பொண்ணு இருந்துச்சுங்க.